எல்லாருக்கும் வணக்கம். போன வாரம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பெரிய பூகம்பமே நடந்துச்சுன்னே சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி குழப்பமான நேரத்துல தான் சில சூப்பரான வாய்ப்புகள் ஒழிஞ்சிருக்கும். அது என்னன்னு தான் நாம இன்னைக்கு தோண்டி துருவி பார்க்க போறோம். வியாழக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் திறந்ததோ ஒரே ரத்த களரி. நிஃப்டி டமால்னு 400 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்துச்சு. நிறைய இன்வெஸ்டர்ஸ் பயந்துட்டாங்க. எல்லா பக்கமும் ஒரு டென்ஷன், ஒரு பதற்றம். ஆனா இந்த மாதிரி டைம்ல தான் நாம கூலா இருந்து கவனிக்கணும். ஓகே, முதல்ல வாங்க போன வாரம் நடந்த இந்த ரோலர் கோஸ்டர் ரைட்ல என்னென்னலாம் நடந்துச்சுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த திடீர் சரிவுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தது என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும். எல்லாரும் ஐயோ மார்க்கெட் இன்னும் விழுமோன்னு ஒரு பீதியில உட்காண்டிருந்தப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து, அதாவது அமெரிக்கால இருந்து ஒரு நல்ல செய்தி வந்துச்சு. இந்த ஒரு செய்தி மொத்த கேமே மாத்திர பவர் கொண்டதா இருந்துச்சு. அதாவது அமெரிக்காவோட சுப்ரீம் கோர்ட் சில இம்போர்ட் டாக்ஸ்க்கு எதிரா ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்தாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, நம்ம இந்தியாவோட ஏற்றுமதி கம்பெனிஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய பூஸ்ட் கிடைச்ச மாதிரி ஆச்சு. இது குளோபல் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் சிக்னல். இவ்ளோ பெரிய ஆட்டம் கண்ட பிறகும் நிஃப்டி ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல, அதாவது 24,300ல கெட்டியா பிடிச்சு நின்னுகிட்டு இருக்கு. அனலிஸ்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நிஃப்டி இந்த லெவலுக்கு மேல இருக்கிற வரைக்கும் லாங் டேர்ம்ல பயப்பட தேவையில்ல, மார்க்கெட் பாசிட்டிவா தான் இருக்கும்னு நம்பலாம். இப்போதான் அசல் மேட்டருக்கே வரும். இந்த மார்க்கெட் சரிவு சில செக்டார்ஸை காலி பண்ணினாலும் சில செக்டார்ஸ் மட்டும் நான்லாம் அசர மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைச்சு. அது யாருன்னு பார்க்கலாமா? இந்த டேபிள பாருங்களேன். ஒரு பக்கம் மீடியா, இன்டர்நெட், கேமிங்னு எல்லாமே சரிஞ்சிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, PSU பேங்க்ஸ், CPSCs, அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் அசால்ட்டா நின்னுருக்கு. இது நமக்கு என்ன சொல்ல வருது இல்லையா? இது ஏதோ போன வாரம் மட்டும் நடந்த மேஜிக் இல்லங்க. நீங்க மாதாந்திர டேட்டாவை எடுத்து பார்த்தாலும் சரி, வாராந்திர டேட்டாவை எடுத்து பார்த்தாலும் சரி, இதே கதை தான். கடந்த சில மாசமாவே இந்த PSU ஸ்டாக்ஸ் தொடர்ந்து பட்டைய கிளப்பிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய ட்ரெண்டோட ஆரம்பமா இருக்கலாம். அப்போ இந்த PSU பேங்க்ஸ்லயும் மத்த பொதுத்துறை நிறுவனங்கள்லயும் அப்படி என்னதான் ஸ்பெஷல்? ஏன் மத்த செக்டார்ஸ் விழும்போது இது மட்டும் ஸ்ட்ராங்கா நிக்குது? வாங்க கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணி பாப்போம். சிம்பிளா ஒரு லாஜிக் தாங்க. ஒரு ஆறுல வெள்ளம் வந்தா அதுல போற எல்லா படகும் வேகமா போகும் இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு செக்டார் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அதுக்குள்ள இருக்கிற ஸ்டாக்ஸ் இன்னும் பவர்ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். மார்க்கெட்டோட அடுத்த பெரிய வின்னர்ஸ் இங்க தான் ஒளிஞ்சிருக்கலாம். சரி, அந்த வின்னர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் நமக்கு 2 முக்கியமான டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ் உதவுது. இந்த 2 பேட்டர்ன்ஸையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரியான ஸ்டாக்கை சரியான நேரத்துல பிடிக்கலாம். அது என்னன்னு பார்க்கலாமா? முதல் பேட்டர்ன் ரிவர்சல் பிரேக் அவுட். பேர்லே இருக்கு பாருங்க, ரிவர்சல். அதாவது ரொம்ப நாளா வருஷக்கணக்கா சரிஞ்சுகிட்டே இருந்த ஒரு ஸ்டாக் திடீர்னு யூட்டர்ன் போட்டு மேல வர ஆரம்பிக்கிறத காட்டுற ஒரு முக்கியமான அறிகுறி இது. சிம்பிளா சொல்லணும்னா, ரொம்ப நாளா அந்த ஸ்டாக்ல செல்லர்ஸ் தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கண்ட்ரோல் பையர்ஸ் கைக்கு மாறுது. சரிவு முடிஞ்சே ஒரு புதிய ஏற்றம் தொடங்க போகுதுங்கிறதுக்கான முதல் சிக்னல் இதுதான் சொல்லலாம். இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் பேங்க் ஆஃப் இந்தியா. அடேங்கப்பா, 2010ல உச்சத்துல இருந்த ஸ்டாக் அதுக்கப்புறம் பல வருஷமா சரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு அழகான கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் உருவாக்கி ஒரு ரிவர்சல் பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. இது ஒரு பெரிய திருப்பமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்ப 2வது பேட்டர்னுக்கு வருவோம். இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. இதுக்கு பேரு மல்டி இயர் பிரேக் அவுட். அதாவது ஒரு ஸ்டாக் தன்னோட பழைய ரெக்கார்டை எல்லாம் உடைச்சு ஒரு புது வரலாறு படைக்க தயாராகிற தருணம். அதாவது ஒரு ஸ்டாக் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹைய தொட்டிருக்கும். அந்த லெவல அதால தாண்டவே முடியாம இருந்திருக்கும். இப்போ அந்த பழைய தடைய உடைச்சுக்கிட்டு அது மேல போகுதுன்னா அதுக்கு மேல வானம் தான் எல்லைன்னு அர்த்தம். இதுக்கு நம்மகிட்ட ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் இருக்கு, கனரா பேங்க். இந்த ஸ்டாக் இப்போ சரியா அந்த மாதிரி ஒரு பெரிய பிரேக் அவுட்டுக்கு பக்கத்துல வந்து நிக்குது. பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி கனரா பேங்க்கும் 2010ல தான் தன்னோட ஆல் டைம் ஹைய தொட்டுச்சு. ஆனா இங்க என்ன வித்தியாசம்னா, பேங்க் ஆஃப் இந்தியா சரிவிலிருந்து மீண்டு வருது, கனரா பேங்கோ தன்னோட அந்த 10 வருஷ பழைய உச்சத்தையே பிரேக் பண்ணி புது உச்சத்துக்கு போக ரெடியா இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்க ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணணும். அப்போ இந்த 2 பிரேக் அவுட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ரிவர்சல் பிரேக் அவுட்டுங்கிறது அடிப்பட்ட ஒருத்தன் மீண்டு வர்ற மாதிரி. ஆனா மல்டி இயர் பிரேக் அவுட்டுங்கிறது ஏற்கனவே நல்லா ஓடிட்டு இருக்கிற ஒருத்தன் தன்னோட பழைய ரெக்கார்டையே முறியடிக்கிற மாதிரி. 2மே வலிமையின் அடையாளம்தான், ஆனா பாதை வேற. சரி, இவ்ளோ அனாலிசிஸ் பார்த்தாச்சு. அப்போ அடுத்த வாரம் மார்க்கெட்டை பார்க்கும்போது நாம எதை முக்கியமா கவனிக்கணும்? உங்களுக்கான சில கீ பாயிண்ட்ஸை இப்போ சொல்றேன். நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது. இப்போதைக்கு
மார்க்கெட்ல இருக்கிற வலிமையான இடங்கள் எதுன்னா பொதுத்துறை வங்கிகள், சிபிஎஸ்சி செக்டார், அப்புறம் எனர்ஜி செக்டார். உங்க கவனத்தை இந்த ஏரியாக்கள்ல செலுத்துறது புத்திசாலித்தனமா இருக்கும். மொத்தத்துல இந்த வார அனாலிசிஸ்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1. மார்க்கெட்ல பீதி இருக்கும்போது அதுக்குள்ள இருக்கிற உண்மையான வலிமையை தேடுங்க. 2. நிஃப்டியை மட்டும் பார்க்காம எந்தெந்த செக்டார்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்க. 3. இந்த ரிவர்சல் மற்றும் மல்டி இயர் பிரேக் அவுட் பேட்டர்ன்ஸை புரிஞ்சுக்கிட்டு வாய்ப்புகளை தேடுங்க. நாங்க உங்களுக்கு PSU பேங்க்ஸ்ல சில சூப்பரான எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சோம் இல்லையா? இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க் என்னன்னா, இதே மாதிரி பேட்டர்ன்ஸை சிபிஎஸ்சி மற்றும் எனர்ஜி செக்டார்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்ல நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஆக கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். இந்த மார்க்கெட் இரைச்சலுக்கு நடுவுல நீங்க உங்களுக்கான அடுத்த வலிமையான வாய்ப்பை எங்கே எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க, பதில் உங்ககிட்ட இருக்கு.